போன ஷார்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்னிங் ரொட்டீன் விளாக் தான். பெரியவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்து அவனை வேன் ஏற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு 45 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த நேரத்தில் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். காலையில் ஏதோ ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போம். நானும் ஹஸ்பண்டும் ஒன்றா பூசணிக்காய் ஜூஸ் இல்லைனா மாதுளை ஜூஸ். அன்றைக்கி ஜூஸ் குடிக்கிற மூடே இல்லை, அதனால டீ வச்சு குடிச்சாச்சு. அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். சிலருக்கு தெரிஞ்ச டிப்பாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செய்றீங்க அப்படின்னா இரும்பு சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து அந்த எண்ணெயே போதுமான அளவு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறப்போ டேரெக்டாக அப்படியே வந்து இரும்பு சட்டியில் போடாமல் அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே பிழிஞ்சு நம்ம வந்து சட்டிக்குள்ளே போட்டு நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமாக வெந்துடும், அடியில் பிடிக்காது. மதியானத்துக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், அப்பக்கோவத்தால் துவையல், அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் கருவேப்பிலை துவையலுமே அன்றைக்கி வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தேன். தங்க சம்பா அரிசியில் செஞ்ச சோறு, அப்புறம் தயிர் கொஞ்சம் இருந்தது. கருவேப்பிலை துவையல் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவது சேர்த்திக்கணும். சாம்பார், குழம்பு இதுலலாம் இந்த கருவேப்பிலை இருந்துச்சுன்னா என் பசங்க அதை வேறு தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் பண்ணியாச்சு.